அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் உங்களிடம் பேசியிருந்ததே தொடர்ச்சியாக என்ன, ஒரு நாஸ்திகனுக்கு ஒரு சிறுவன் குடிக்கக்கூடிய 5 பதில்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன்ல. அது தொடர்ச்சியாக 4வதாக இறைவன் என்பவன் எப்படி இருப்பான்? அவன் தண்ணீரை போன்றவனா, அல்லது ஒரு சாலிட்டான ஒரு பொருள் இருக்க அந்த மாதிரி இருப்பானா, அல்லது வேறு எந்த ரூபத்தில் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இறைவன் என்பவன் என்ன ரூபத்தில் இருக்கிறான், அவனுடைய உருவம் என்ன, தண்ணீர் மாதிரியா அல்லது ஒரு மலை மாதிரியா அல்லது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சிறுவனுக்கு பதில் அல்லாஹ் கொடுக்குறான், உள்ளத்தில் போடுறான். அவன் சொல்கிறான், ஒரு மனிதன் நடந்து கொண்டு எல்லா வேலையும் செய்கிறானே, நடக்கிறான், போகிறான், வர்றான், என்ன படிகள் ஏறுறான், எல்லாம் ஒரு மனுஷன். ஆனால் அவன் இறந்துட்டா அவன் ஒரு இடத்துல வச்சோம்னா அங்கேயே தான் இருக்கிறான். அவன் அங்கங்கே மூவ் பண்ண மாட்டேங்கிறானே, ஏன் அப்படி அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறான். அந்த நாஸ்திகன்ட்ட அந்த சிறுவர் கேட்குறாரு. அப்போ அந்த சிறுவனுக்கு பதில் சொல்கிறான், அவன் தான் இறந்துட்டானே, இறந்துட்டா உடம்பு அங்கே தான் கிடக்கும், நம்ம தான் எல்லாம் செய்யணும், குளிப்பாட்டி கொண்டு போய் அடக்கணும். அதனால் இறந்துட்டா ஏன் என்ன ஆச்சு அப்படி அந்த சிறுவன் கேட்கும்போது அவன் சொல்கிறான், அவன் இருக்கக்கூடிய ரூஹு, சோல், உயிர், அது பிரிஞ்சிருச்சு. அது உடம்பை விட்டு வெளியாயிருச்சுன்னா மனுஷ செத்த என்ன ஒரு மரக்கட்டைக்கு சமம், அப்படியே தான் கிடப்பான். எல்லாம் நம்ம தான் எல்லாம் செய்யணும். அப்போ அந்த சிறுவன் கேட்குறாரு, அந்த சொன்னிய அந்த சோல், அந்த உயிர் வெளியாகுதுன்னு அது எப்படி இருக்குன்னு காட்டுறியா? நீ ஒத்துக்கிற உடம்புல இருக்குது உயிர்னு ஒன்று, ஆனால் அது எப்படி இருக்கும், அதுக்கு உருவம் என்ன சொல்லி ஒன்றால் சொல்ல முடியுமா, விளக்கம் கொடுக்க முடியுமான்னு. அப்போ அந்த நாஸ்திகன், ஆஹா ஆமாம், அதுக்கும் நம்ம எப்படி உயிர் எப்படி இருக்குன்னு எப்படி காட்டுறது? அவர் சொன்னால், அதுக்கு ஒரு உருவம்னு கிடையாது, அது வெளியாகிடும் உடம்ப விட்டு. அதே தாண்டா இறைவன். இறைவன் என்பவனுக்கு நீ நினைக்கிற உருவம் இல்லை, அவனுக்குன்னு ஒரு உருவம் இருக்குது. அதை நம்ம சொர்க்கத்தில் இருக்கும்போது பூரண சந்திரனை போல இறைவனை நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குறிப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நம் இறைவனை பூரண சந்திரனை போல பார்ப்போம். ஒரு பூரண சந்திரனை நம்ம பார்க்குறோமா இல்லையா வானத்தில், அதே மாதிரி இறைவனை நாம் பார்ப்போம். இறைவன் அந்த ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு தருவான் அப்படின்னு சொல்லுடைய ஹதீஸுடைய கருத்து. அதை அவங்க சொல்கிறாங்க. இறைவனுக்கு ஒரு உருவம் இருக்குது, ஆனால் அது என்ன மாதிரியான உருவம் அப்படிங்கிறத அல்லாஹ் குல்ஹு அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? குல்ஹு அல்லாஹ் அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் அல்லாஹ்வை நீ சமமாக வைக்கவே முடியாது. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி இல்லை அல்லாஹ். அந்த அந்த பதிலை இந்த பையன் ரொம்ப அழகான முறையில் சொல்லுவோம். உயிருக்கு எப்படி உருவம் நீ கற்பிக்க முடியாதோ அதே போன்று தான் இறைவன் சகலத்தை ஆளக்கூடியவன். அவனுடைய நிலை எப்படி இருப்பான், அந்த கற்பனை உனக்கு தேவையில்லாத கற்பனை. அவன் இருக்கிறான், ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். நீ சொர்க்கவாதி ஆகுனா அங்கே அல்லாஹ்வை பார்க்கலாம் அப்படின்னு அழகான முறையில் விளங்குகிற முறையில் அவனுடைய மண்டைக்கு அப்போ தான் அது விளங்கணுன்னா அப்படி தான் கொடுக்கணும். சரியா? சரி, அடுத்த ஃபைனல் கேள்விக்கு போவோம். 5வது கேள்வி. அவன் சொல்கிறான், சொர்க்கத்தில் உள்ளவர்கள் உணவு உண்ண மாட்டார்கள். சொர்க்கத்தில் உள்ளவர்கள் உணவு உண்ணக்கூடியவர்கள், தண்ணீர் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எப்படி உண்ணுறோமோ அதே மாதிரி அங்கேயும் உண்ணக்கூடியவர்கள். ஆனால் மழை ஜலம் என்பது கிடையாது. கால் ஆஃப் நேச்சர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த டாய்லெட்டுக்கு போய் நம்ம சுத்தம் செய்கிறது, இதெல்லாம் சொர்க்கத்தில் கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சாத்தியமாகும்? மனுஷன் நல்லா சாப்பிடக்கூடியவனா, உண்ணக்கூடியவன், பருகக்கூடியவன், தண்ணீர் அருந்தக்கூடியவனாக இருக்கிறவன் எப்படிங்க அது மலஜலம் கழிக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் சொர்க்கத்தில்.
அப்போ அந்த சிறுவன் பதில் சொல்கிறாரு, அல்லாஹு அக்பர். அந்த சிறுவன் சொல்கிறாரு, நீ உன் தாய் வயிற்றில் இருந்தியே, 10 மாதம் இருந்தியா இல்லையா? ஒரு 4-5 மாதம் பிறகு நல்ல உருவாகி பூரணமாக நீ உருவாகி உள்ள உன் தாய் வயிற்றில் இருந்தியே, அப்போ நீ என்ன சாப்பிட்ட? உன் தாய்க்கு மாத விடா வராது கர்ப்பமாக இருக்கும்போது, அதைத்தானே உண்ணு வந்தோம் நம்மெல்லாம். அங்கே மழை ஜலம் கழிச்சியா? உன் தாய் வயிற்றில் இருக்கும்போது உனக்கு மழை ஜலம் என்ன செய்தியா? நீ இல்லையே. தொப்புள் கொடி வழியாக தான் உன்னுடைய உணவு போச்சு, நீ வளர்ந்த. ஆனால் மழை ஜலம் என்பது கிடையாது. இப்போ விளங்குதா? சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு நறுமணமாக அது வெளியாயிரும் உடம்பை விட்டு. வாங்கியான் ஃப்ரேக்ரன்ஸ் அந்த மாதிரி வெளியாயிருமே தவிர மழை ஜலம் கழிக்க வேண்டிய அவசியமே இல்லை சொர்க்கத்தில் அப்படின்னு சொன்னதோடு அவனுக்கு அதுவும் சரியாக தெரியுது. அல்லாஹு அக்பர், நியாயமாக தெரியுது. அதோட இவன் பிற்பாடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா இல்லையாங்கிற ஒரு விவரம் நம்மளுக்கு தெரியலை, தகவல் இல்லை. ஆனால் இந்த சிறுவனை ஆலிம் உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த சிறுவன் இந்த ஒரு சம்பவம் நடந்தது ஆதாரபூர்வமான சம்பவம். ஆனால் பிற்பாடு இந்த சிறுவன் வளர்ந்து ஒரு பெரிய மேதையாக தான் வந்திருக்கணும். மாஷா அல்லாஹ், இந்த திறமையை அல்லாஹ் கொடுத்துருக்கானா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மேதை இமாம் ஷாஃபியாக இருக்கலாம். ஏன்னா 7 வயசில் குரானை மனனம் செய்தவருக்கு அல்லாஹ் அக்பர். இமாம் ஷாஃபி 7 வயசில் ஹாஃபிஸ் குர்ஆன். சாத்தியமா அது இந்த காலத்தில்? அவர் குர்ஆனை மனனம் செய்தாருனால அவங்க சொல்கிறாங்க, இந்த சிறுவர் இமாம் ஷாஃபியாக இருந்திருக்கலாம். சில கூட்டத்தில் சொல்கிறாங்க, இல்லை இமாம் ஹனஃபியாக இருந்திருக்கலாம். இமாம் அபு ஹனீஃபா ஹனஃபி மதபை என்ன ஆரம்பித்து வச்சாரே, அவராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் சிறுவர் சிலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இமாம் கசாலியாகவும் இருக்கலாம். இப்படி யாராக இருக்கட்டுமே, இவங்க எல்லாம் பெரிய பெரிய மேதைகள், இமாம்கள், இவங்களாக இருந்திருக்கலான்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய திட்டவிட்டமாக இவர் இமாம் ஷாஃபி தான் அப்படி சொல்லப்படவில்லை. அந்த ஆதாரங்கள் இல்லை. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன விளங்கக்கூடியது என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தனுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அல்லாஹ் நாடினானே, ஆனால் சிறுவனை வைத்து கூட அல்லாஹ் செய்வான். அல்லாஹ்க்குங்க எல்லாம் everything is possible for Allah. For every impossibility is a possibility to Allah. அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் சாத்தியப்படாதுன்னு மனுஷன் நினைக்கிறானோ என்ன, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சாத்தியம். அல்லாஹ் நினச்சா சிறுவனை வச்சு அவனுக்கு இதாயத்துடைய வழியை காட்டுவான். அதுக்கு பிறகு அவன் இதாயத்தை ஏற்றுக்கொண்டானா இல்லையாங்கிற சம்பவம் நம்மளுக்கு இங்கே ஆதாரம் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் இதோடைய கருத்தை நம்ம விளங்கி கொண்டு மேலும் மேலும் அல்லாஹ்விடம் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் இன்னும் நம்ம அதிகப்படுத்தி கொண்டே போகணும். அன்றாடும் ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதுதான் நம்ம அன்றாடம் கலிமா சொல்லும்போது நம்ம புதுப்பிச்சு கொள்ளணும் நம்ம ஈமானை. ஏன்னா உலகத்துடைய சூழ்நிலையில் நம்ம ஈமான் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமை வரக்கூடாது, தடுமாறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி சிறுவனுங்க, இப்படிப்பட்ட சிறுவர்கள் பலஸ்தீனில் இருக்காங்க இன்னைக்கு. அல்லாஹு அக்பர். பலஸ்தீனில் இன்னைக்கு இம்மாதிரியான சிறுவர்கள் இருக்கிறாங்க. குர்ஆனை மனனம் செஞ்சவங்க, தைரியமாக நின்று பேசுகிறவங்க, தௌஹீட பேசுகிறாங்கங்க. சிறுவர்களுங்க 7, 8, 9, 10 வயசு தௌஹீட் அந்த அழகாக பேசுகிறாங்க. அதனால் அந்த பூமியை அல்லாஹ் கண்டிப்பாக பாதுகாப்பு செய்வான். பலஸ்தீன் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கத்தான் போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோம்பு மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் அங்கே சரிப்படுத்திடுவான் இன்ஷா அல்லாஹ். நம்ம மேலும் மேலும் அந்த மக்களுக்கு, பலஸ்தீன் மக்களுக்கு துவா செய்வோம். யா அல்லாஹ், திரும்ப பள்ளிகளை உருவாக்கி, மஸ்ஜிதுகளை உருவாக்கி, யா அல்லாஹ் மதராசாக்களை உருவாக்கி, பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல்கள், எதெல்லாம் மனுஷனோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் நீ செய்து கொடு யா அல்லாஹ்னு சொல்லி நம்ம துவா செய்வோம். அல்லாஹ் சாத்தியப்படுத்துவான்.
ஜியோனிஸ் இஸ்ரேல் என்ற சண்டாளர்களை ஒழிச்சு கட்டுவான். அவர் உலகத்துக்கே இப்போ பெரிய அச்சுறுத்தல்னு இப்போ தான் தெரியுது எல்லாருக்கும். ரொம்ப வந்துக்கிட்டு அநியாயக்காரன்னு சொல்லி இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் தெரியுது. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இவன் எப்படியாப்பட்ட அரக்கன், அநியாயக்காரன், கொடுங்கோலன்னு தெரியுது. ஸோ அதோடு நான் முடித்து கொள்கின்றேன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.